தேனி மாவட்டம் கம்பம் உழவர் சந்தையில் வைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் தகவல் பலகைக்கு விவசாயிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. உழவர் சந்தையில் பொருளின் விலை, வெளிச்சந்தையில் பொருளின் விலை ஆகியவை தகவல் பலகையில் கைகளால் எழுதப்பட்டு வந்தது. தற்போது LED பல்புகளால் வடிவமைக்கப்பட்ட டிஜிட்டல் விலை போர்டு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பாடி மேம்பாலம் அருகே விபத்தில் சிக்கி மயக்கமடைந்த நபரின் கையில் இருந்து 340 சவரன் நகைகளை பத்திரமாக கண்டெடுத்து ஒப்படைத்த காவல் ஆய்வாளருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. மதுரவாயில் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் சிவா ஆனந்த் பாடி மேம்பாலம் அருகே வந்தபோது நபர் ஒருவர் விபத்தில் சிக்கி காயமடைந்திருப்பதை கவனித்துள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துடன் நகைகளையும் ஒப்படைத்துள்ளார். பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் விபத்தில் சிக்கிய நபர் தியாகராய நகரில் உள்ள நகைக்கடையில் பணியாற்றக்கூடிய ஹரிஹரன் என்பது தெரியவந்தது. நாமக்கல் போதுமலை அருகே வனப்பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய மலைவாழ் மக்கள் வன உரிமை பட்டா வழக்கு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. கீழூர் ஊராட்சி வனப்பகுதியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரக்கூடிய மலைவாழ் மக்கள் தங்களுக்கு பட்டா வழங்க கோரி MLA மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர். இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் சேகரமாகும் பிளாஸ்டிக் குப்பைகளை கடலில் கொட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. குப்பையில்லா குமரி பிரச்சாரம் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தூய்மை பணியாளர்களை கடலில் குப்பைகளை கொட்டச் செல்லக்கூடிய துறைமுக மேலாண்மை குழு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் கீழ்வேரூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மகளிர் சுய உதவி குழு சார்பில் நடைபெற்ற பேரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரசாணை குளம் வழியாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கோஷங்களும் எழுப்பப்பட்டது.